அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம மருதாணி செடியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மருதாணியில் ஏகப்பட்ட பயன்கள் இருக்குது. இது மகாலட்சுமி குடியிருப்பால் இந்த செடியை சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு இது அதிர்ஷ்டம் தரும்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. இந்த செடியை சின்ன செடியை தான் வச்சுருந்தேன். இப்போ எந்த அளவுக்கு க்ரோத் வந்திருக்கு பாருங்கள். நல்லா பெருசாக வந்தாச்சு. பூ பூக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்த இலையை நம்ம அரைச்சி நம்ம கையில் வைக்கும்பொழுது நமக்கு பித்த வெடிப்பெல்லாம் வராது. ரெகுலராக நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது கண்டிப்பாக பித்த வெடிப்பு இதில் ஏற்படாது. அதே மாதிரி தலைக்கு இதை அரைச்சி நம்ம போடும்பொழுது பொடுகு தொல்லை நீங்கிடும். அதில் அரிப்பு பொடுகு தொல்லை எது இருந்தாலும் சரியாயிடும். ஹேர் பேக்காக இது போடலாம். அதே மாதிரி எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சு நம்ம தலைக்கு தேய்க்கிறதுனால தலைமுடி வளர்ச்சி அதிகப்படுத்தும். இது ஒரு நல்ல தலைமுடிக்கு ஒரு நல்ல உயிரூட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது எஃபெக்ட் கொடுக்கும். இது கண்டிப்பாக இந்த மருதாணி எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். விசேஷ நாளுங்களில் மருதாணி வைக்கிறது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரியமாக இது வச்சுருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நான் சிலது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வெள்ளரிக்காய் கேரளா வெள்ளரிக்காய். இது என் பையனுடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே போட்டு நல்லா நமக்கு வெள்ளரிக்காய் காய் காய்ச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செடி அப்படியே காஞ்சிடுச்சு. அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த செடியில் முதல்ல காய்ச்ச வெள்ளரிக்காய் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம மோர் குழம்பு வைக்கிறதுக்கு பெஸ்ட்டு இது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நீர் காய்கறிகளில் இந்த வெள்ளரிக்காயும் ஒன்று, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பசுமைத்தன்மையோடு இருக்குது. செடியும் நல்ல க்ரோத்தாக வந்திருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு காய்க்கிறாங்க. நிறைய பூக்கள் இருக்குது. அடுத்தடுத்து காய்க்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. பிஞ்சுங்கள்லாம் இருக்குது செடியில்.